ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, எனதருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். அன்பு சாய் சொந்தங்களே, ஒரு குழந்தை பிறப்பதற்காக ஒரு தாய் என்னவெல்லாம் செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் வரக்கூடிய அந்த பிள்ளைகள், குழந்தை வரம் வேண்டி வரக்கூடிய அந்த தம்பதிகள் எப்படியெல்லாம் கண்ணீர் விட்டு அப்பாவிடத்தில் மன்றாடி பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, வருகிற பிள்ளைகளை மட்டுமல்ல, எங்கோ காணொளியிலே கண்டு கொண்டிருக்கிற அந்த பக்தர்கள் கூட இங்கே நம்முடைய இந்த சாயப்பாவை, வழித்துணை சாயப்பாவை மையமாக வைத்து அங்கே வேண்டிக் கொண்டு அநேக குழந்தைகள் உலகெங்கிலும் இருக்கிற நாடுகளிலே பிறந்திருக்கிறது என்பது நாம் அறிந்த ஒன்று. அப்படி 1200 குழந்தைகள் பிறந்திருக்கிற இந்த புனித தலத்திலே 1000 குழந்தைகள் பெற வரம் தந்த அபூர்வ சாயி பாபாவாக நம்முடைய சாயப்பா இருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த வகையில நம்முடைய திருச்சியை சார்ந்த ஒரு சாயி பக்தை, பாபாவின் மீது அதீத பக்தி, தீவிர பக்தி, நம்பிக்கை, அடியன் மீது அதீத அன்பு, அப்படிப்பட்ட சாய் பக்தை தன்னுடைய கணவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இழந்து விட்டார். காலமான அவருடைய கணவர் திரு கந்தசாமி அவர்களே தன்னுடைய மகளுக்கு பேரனாக வந்து பிறக்க வேண்டும் என்று, லீலாவதி என்கின்ற தன்னுடைய மகளுக்கு பேரனாக வந்து பிறக்க வேண்டும் என்று மன்றாடி பிரார்த்தனை செய்கிறார் அப்பாவிடத்துல. அதற்காக அடியனும் தொடர்ச்சியாக மன்றாடி கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பக்தர்களுக்கு நாம் பிரார்த்தனை செய்கிறோம், அது நிறைவேறுகிறது. ஆனால் இந்த பக்திக்கு கொஞ்சம் காலதாமதமாகிறது. அது கர்ம வினையா அல்லது வேற ஏதாவது தடைகள் இருக்கிறதா, திருஷ்டி தோஷங்கள் இருக்கிறதா என்று சொன்னால் அப்படி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த பிள்ளை கண்டிப்பாக பிள்ளை பிறக்கும் என்கிற நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்கிறது. நாம் இதோ அப்பா இடத்துல அதற்கான பிரார்த்தனையை நாம் கண்டிப்பாக செய்வோம். அப்பா கண்டிப்பாக தருவார், குழந்தையை தருவார். இதோ நாம் அனைவரும் இந்த கூட்டு பிரார்த்தனையில கூட்டாக என்னவெல்லாம் நமக்கு தேவையோ எல்லாவற்றையும் அருளுகின்ற அப்பாவிடத்திலே இந்த பிரார்த்தனையை வைப்போம். ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் ஓம். என் அன்பு பிள்ளையே, இங்கே இங்கே குழந்தை இல்லாத உன்னுடைய மகளுக்காக காலமான கணவர் என்னுடைய அருளால் மீண்டும் அவருடைய பேரனாகவே பிறக்க வேண்டும் என்று இயங்குகின்ற ஒரு புனித பக்தையாக நீ இருக்கிறாய். அப்பா பேசுகிறேன், உனக்காக பேசுகிறேன். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் கண்களில் நின்ற கண்ணீரும் உன் இதயத்தில் பதிந்த துக்கமும் என்னை தாக்குகிறது. காலமாகிவிட்ட உன்னுடைய கணவருடைய நினைவுகள், தலைமறைந்து போன உன்னுடைய கனவுகள், பிள்ளை இல்லாமல் தவிக்கின்ற உன்னுடைய மகளின் லீலாவதியினுடைய வெறுமை, இவை அனைத்தும் உன்னுள் விழுந்து இன்று நீ என் கண்முன் சிதறி போயிருக்கிறாய். மனதளவில் சாயப்பா, என் மகளுக்கு ஒரு பிள்ளை வர வேண்டும் என்று துடிக்கிறாய். அவளுக்கு பாசம் கொடுக்கும் பேரன் தேவை என்று, என் கணவர் என்னுடைய மகளின் குழந்தையாகவே திரும்பி வர வேண்டும் என்று, அவளுடைய வாழ்க்கையிலே அவரே மீண்டும் ஒளியாக வர வேண்டும் என்று என் முன் மண்ணில் விழுந்து அழுகிறாய். உன்னுடைய அந்த மன்றாட்டினுடைய ஒலி, உன்னுடைய உள்ளத்துக்குள் பிளந்த அழுகையினுடைய சப்தம், உன் நம்பிக்கையினுடைய அலை எல்லாமே எனது உள்ளத்தை உருக்குகிறது. என் அன்பு பிள்ளையே, என்னுடைய பிள்ளையே, உன் பிரார்த்தனையை நான் கேட்டேன், என் காதுகளால் கேட்டேன். உன் கண்ணீரை நான் திரவமாக, ஜெபமாக அதை ஏற்றுக்கொள்கிறேன். உனது துயரத்தை நான் பூரணமாக உணர்கிறேன். உன் கணவர் இந்த உலகத்தை விட்டு விலகி இருப்பதனாலும்
நீ ஒருபொழுதும் அவரை விலக்கவே இல்லை. அவரது நினைவுகள் உன் உயிரில் ஊடுருவி இருக்கின்றன. ஆனால் அதைவிட வலிமையானது உன்னுடைய அன்பு, உன்னுடைய நம்பிக்கை, என் மீது நீ வைத்திருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினுடைய வடிவமாக, அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக நீ என்னிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறாய். அவர் மீண்டும் பிறந்து உன்னுடைய மகளுக்கு பேரனாக வர வேண்டும் என்று நான் கேட்கிறேன். நான் உனக்கு ஆசி தருகிறேன். பேரனாகி வர முடியுமா அப்பா என்று நீ கேட்கிறாய். என்னுடைய அதாவது உன்னுடைய உள்ளத்திலே கேள்விகள் எழுகிறது. நான் சொல்கிறேன், சத்தியமே, அது சாத்தியமே. பெரும்பாலானவர்கள் புரிந்து கொள்ள முடியாத இந்த ஆசை ஒரு சிறிய ஆசையாகவே எடுப்பேன். ஒரு உயிரானது மறைந்து போன பிறகு திரும்பி வர முடியாதது என்பது இல்லை இந்த உலகத்திலே. ஆனந்தமாக வாழ்ந்த அன்பு உறவுகள் சில நேரங்களிலே அந்த பாசத்திற்காகவே மீண்டும் திரும்பி அதே குடும்பத்திலே பிறக்கின்றன. அது ஒரு அருளினுடைய வடிவம். என்னுடைய அருள், அந்த அருள் உன்னுடைய வீட்டிலும் நிகழப்போகிறது. உன் கணவர் உன்னுடைய மகளின் வயிற்றிலேயே வந்து பிறக்க இருக்கிறார். அப்படிப்பட்ட உன் நம்பிக்கையை நான் வலுப்படுத்துகிறேன், இன்னும் உறுதிப்படுத்துகிறேன். இது வெறும் ஏக்கம் அல்ல. உன்னுடைய ஏக்கம் வெறும் ஏக்கம் அல்ல. இது உன்னுடைய ஆன்மாவினுடைய அழைப்பு. அந்த அழைப்பை என்னுடைய அருளோடு இணைக்கின்ற பொழுது அது சக்தியாக மாறும். அந்த சக்தி ஒரு சின்ன உயிராக உன்னுடைய வீட்டில் பிறக்கட்டும். உன் மகள் இன்று வெறுமையோடு இருக்கிறாள். தாயாக வேண்டும் என்கின்ற அப்படிப்பட்ட தாகத்தோடு இருக்கிறாள், தவிக்கிறாள். அவளுக்கு ஒரு பாசமான குழந்தை பிறக்க வேண்டும். அந்த குழந்தையினுடைய விழியிலே நீ உன் கணவரை காண விரும்புகிறாய் அல்லவா? அவரது சிரிப்பை, அவருடைய பார்வையை, அந்த குழந்தையினுடைய அந்த அழகான மனதை பிறர் புரியாது. ஆனால் உனக்கும் எனக்கும் தெரியும், அது பிறருக்கு தெரியாது. அந்த உயிர் திரும்ப வரும். அந்த உயிர் உன்னுடைய வீட்டில் ஒரு அதிசயமாக பிறக்கும். அதற்கான நேரம் மிக மிக அருகில் இருக்கிறது. என் பிள்ளையே, இப்பொழுது விஷயத்தை மட்டும் செய். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய். உன் மகளுக்கு நீ இதை சொல். நான் சொல்வதை உன்னுடைய மகளுக்கு சொல். மகளே, என் அன்பு மகளே, நீ தாயாக நேர்மையாக விரும்பு. நீ உன் உள்ளத்தால் அழைக்கிறாய் என்றால் உன் தந்தை தான் உனக்கு குழந்தையாக வருவார். அவளுக்குள் ஒரு ஒளி பிறக்கும். அவள் உடம்பும் மனமும் சீராகி அவளது கருவிலே ஒரு புனிதமான உயிராக வடிவாகி அது வளரும். என் அருளால் அது நிகழும். அது உன் கணவரின் நிழலாக வராது, அது ஒளியாகவே வரும். அதை சொல். அந்த குழந்தையை நீ பிடிக்கின்ற பொழுது அவனுடைய சிரிப்பு உன்னுடைய கணவரை நினைவூட்டும். அவனது கண்களில் நீ பார்த்த நெளிவு உனக்கு தெரியும். அவன் அழைக்கும் முதல் வார்த்தை பாட்டி என்று உன்னுடைய உள்ளத்தை உருக்கும். நீ அழுவாய். ஆனாலும் அந்த அழுகை சோகத்தினுடைய அழுகை அல்ல, அருளினுடைய வெளிப்பாடு. அது நீ நன்றி சொல்லக்கூடிய வரை வரும். என் பிள்ளையே, இது ஒரு கனவல்ல, இது உன்னுடைய நம்பிக்கையின் உயிர் வழியாக உருவாக போகின்ற ஒரு நிஜம். நீ பிரார்த்திக்கிறாய் என்றால், நீ பிரார்த்தனை மட்டுமல்ல, நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய் என்றால் அது நிகழும். நான் இருக்கிறேன். உன் கணவர் இருக்கிறார், வருகிறார். உன் மகளின் வயிற்றில் ஒரு உயிராக அவர் திரும்ப வருகிறார். அவள் பாசத்தில், உன் பிரார்த்தனையில் என் அருகில் அந்த குழந்தை பிறக்கட்டும். என்னுடைய அந்த மண்டபத்திலே இருக்கிற அந்த ஊஞ்சலிலே உன்னுடைய பேரப்பிள்ளையை போட்டு நீ மகிழப் போகிறாய். நான் சொல்லுகிறேன், இது நிச்சயம், இது சத்தியம், நடக்கும். நீ நம்பினால் நடக்கும். உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.